ஜவான் படத்துக்காக ஷாருக் கானுக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டதை நடிகை ஊர்வசி பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. தேசிய விருதை எந்த அடிப்படையில கொடுக்கறாங்க, என்ன ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜூரியோட செலெக்ஷன் கிரைட்டீரியா என்ன, இப்படி அடுக்கடுக்கா பல கேள்விகளை ஏஷியா நெட் நியூஸ் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல ஊர்வசி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு உள்ளொழுகு படத்துக்காக சிறந்த சப்போர்ட்டிவ் நடிகைக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. பொதுவா விருது வாங்கினவங்க குறைந்தபட்சம் அந்த வருடத்துக்கான விருது பட்டியலையாவது குறை சொல்லாம இருப்பாங்க. ஆனா இவங்க எதையுமே பொருட்படுத்தாம ரொம்ப தைரியமா தன்னோட மன குமுறல்களை இந்த இன்டர்வியூல கொட்டியிருக்காங்க. ஷாருக் கான பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பாராமீட்டர் வச்சிருந்தீங்க? அதே மாதிரி பூக்காலம் படத்துல விஜயராகவன் அவ்வளோ அருமையா நடிச்சிருக்காரு. அவரோட நடிக்கிறதுக்கு என்ன கேட்டப்ப நான் முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் மேக்கப்க்கு மட்டுமே உட்கார வேண்டியிருந்தது. கோடி கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்னால அதை பண்ணியிருக்க முடியாது. ஆனா விஜயராகவன் அவ்வளோ பொறுமையா இருந்து அழகா இப்படி ஒரு அருமையான படைப்பை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு சப்போர்ட்டிவ் ரோல்கான விருது தான் கொடுத்திருக்கீங்க. தேசிய விருது தேர்வு பண்ற இந்த ப்ராசஸ்ல கன்சிஸ்டன்சியும் ஃபேர்னஸும் இல்லவே இல்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி விஜயராகவன் ஒரு சிறந்த நடிகர்னோ அட்லீஸ்ட் அவரை ஒரு ஸ்பெஷல் ஜூரி மென்ஷனுக்காவது கன்சிடர் பண்ணி இருக்கலாம்னு ஊர்வசி சொல்லியிருக்காங்க. ஏன் சிறந்த நடிகைக்கான அவார்டை மாத்திரம் இந்த வருஷம் ஷேர் பண்ணிக்கவே இல்லை? இவங்க என்ன புரோட்டோகால் தான் வச்சிருக்காங்க? ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ் இருக்கா இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு? இவங்க அவார்ட் கொடுத்தா அதை அப்படியே வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுமா? இது என்ன கவர்மெண்ட் பென்ஷனா? என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு? மலையாளம் சினிமாவை ஏன் இப்படி அண்டர் ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை சாரா மரியா நடிகை ஊர்வசி எடுத்து வச்சிருக்காங்க.